ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டெக்ஸ் மோனு. இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டப்பா கார்ட்டல் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். கோலமாவு கோகிலா பிரேக்கிங் பேட் சீரிஸ் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சம்பவத்தை இங்க பண்ணிருக்காங்க. சீசன் 1ல மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பிங் வாட்ச் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஜோதிகா, நிம்சா சஜன், ஷாலினி ரெட்டின்னு ஏகப்பட்ட பேர் இந்த சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த 6 பேர் தான் இந்த சீரீஸை காப்பாத்தி தூணா இருந்து தாங்கி பிடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த சீரீஸ் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் டப்பிங் தரமா நெட்ஃபிளிக்ஸ்ல பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஜோதிகா ஹஸ்பண்ட் வச்சிருக்கக்கூடிய மெடிக்கல் கம்பெனில இல்லீகலான மெடிசின்ஸை அதுவும் பேன் பண்ண மெடிசின்ஸை வித்துக்கிட்டு இருக்காங்க பிளாக் மார்க்கெட்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போக அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மெடிக்கல் கம்பெனி ஒரு ஆபீசர் போலீஸோட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு பண கஷ்டம் இருக்கு. இந்த பக்கம் பேரலா பாத்தீங்கன்னா ஷாலினியோட ஹஸ்பண்ட் ஜெர்மனி போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாலும் காசு பத்தாக்குற காரணமா அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய நிமிஷா ஷஜயினோட சேர்ந்து நிறைய பாக்கெட் போட்டு வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிமிஷா ஷஜயினோட ஒரு வீடியோ மாட்டிக்கிட்டு ஒருத்தன் பேச்சை கேட்டு யாருக்குமே தெரியாம லஞ்ச் பாக்ஸ் டப்பாக்குள்ள பாத்தீங்கன்னா கஞ்சாவை கடத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லேண்ட் புரோக்கர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, கடைசீட்ல பார்ட்டி பண்ணக்கூடிய மாசான சீக்வன்ஸ் என்னங்கிறது இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. சீசன் 2க்கு லீட் கொடுத்துதான் முடிச்சிருக்காங்க. இந்த 6 கேரக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து எப்படி ட்ரக்ஸ் இண்டிகேட்டியே உருவாக்கி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டாங்கிற 1930ஸ்ல பாம்பேல நடந்த ரியல் லைஃப் சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சீரீஸா கன்வெர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டராவே வாழ்ந்து காட்டி இருந்தாங்க. அந்த 6 பேர் இல்லாம வேற கேஸ்டிங்ல யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சீரிஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா. இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். நயன்தாரா டப்பாக்குள்ள கொக்கைனை கடத்துறாங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை மட்டுமே இங்க இன்ஸ்பயர் பண்ணி நிறைய ட்விஸ்டை இன்வால்வ் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு தீமை செட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பிரேக்கிங் பேட் லெவலுக்கு இல்லைனாலும் கோலமாவு கோகிலா விட ஒரு ஸ்டெப் மேல இருக்குங்கிறது இந்த சீரிஸ் பக்கம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு எபிசோட்லயுமே நல்ல ட்விஸ்டை ஹோல்டு பண்ணிருந்தாங்க. 2வது எபிசோட்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல ஃப்ரெண்ட் ஆகி மாட்டிக்கிட்டு முழிக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு எபிசோட்லயுமே நல்ல ட்விஸ்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. எமோஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு டார்க்கான த்ரில்லர் டோன் லாஸ்ட் வரைக்குமே மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரிஸ்லயுமே பல சீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி டிராமாவை இன்னும் பெட்டரா ஹைலைட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். நம்ம ஆசைப்பட்டவங்களுக்காக தப்பு பண்ணி சம்பாதிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கிற கதைக்கு பயங்கரமான டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். 2 எபிசோட்ஸ் இன்னுமே ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஜவ்வா போட்டு இழுத்துட்டாங்க. பயங்கரமான ஒரு பேசிங் இஷ்யூ இருக்கு. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் பிரசென்ட் பண்ணி உங்க மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. டெக்னிக்கலா செம சவுண்டாவும் நீட்டாவும் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபின் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா கலர்ஃபுல்லா ரிச்சா ஹை குவாலிட்டி விஷுவல்ஸ்ல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் உங்களுக்காக அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் டப் வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த டப்பா கார்ட்டல் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you all, love you all.